இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். 4 ஓரமும் ஒரே சைஸில் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நீடிலில் சிங்கிள் த்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிற அந்த கீழ் பக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு நீடில் ப்ரிக் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருந்து மேல் பக்கமாக ப்ரிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறது வந்து அப்போ கொஞ்சம் பேலன்ஸ்டாக அப்படி நிற்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டு வைக்கிறேன். அதாவது நமக்கு தெரிகிற மாதிரி மட்டும் லைன் போட்டு வச்சுக்கிட்டா போதும். நம்ம எதுக்கு அந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்குள்ள மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அதே 1/4 இன்ச்சு அதே கேப்பில் நம்ம அந்த ஹெம்மிங் ஸ்டிச் போடும்போது தான் ரொம்பவே நீட்டாக தெரியும். இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சில் நாட்டு எதுவுமே முடிச்சு எதுவுமே இல்லாததுனால ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். இது எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற லாஸ்ட் எட்ஜில் இருந்து நீடில் வந்து ப்ரிக் பண்ணி மேல் பக்கமாக எடுத்து வைக்கணும். பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் நாட்டு இருக்கும். லைட்டாக சின்ன நாட்டு மாதிரி தான் இருக்க போகுது. அது அவ்வளவுதான் தெரியும். ஃப்ரண்ட்டு சைடில் வந்து இந்த மாதிரி நீடில் வெளியே த்ரெட்டு வெளியே தெரியும். அதாவது இந்த ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற எட்ஜு சைடில் இருந்து கீழ் பக்கத்தில் இருந்து மேல் பக்கமாக நீடில் ப்ரிக் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் வரிசையாக. ஹெம்மிங் ஸ்டிச்சில் எப்போவுமே பேக் சைடில் வந்து டாட்டாக தெரியணும். அதுதான் நீட்டாக தெரியக்கூடாது. ஹெம்மிங் ஸ்டிச் அப்படின்னாலே பேக் சைடில் டாட் மாதிரி அழகாக நீட்டாக தெரிகிறது தான். இந்த மாதிரி இந்த ஹெம்மிங் ஸ்டிச் வந்து நாட் இல்லாதது ஈஸியாகவே முடிச்சிடலாம். அதாவது நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிற கீழ் பக்கத்தில் இருந்து நீடில் ப்ரிக் பண்ணி மேல் பக்கமாக இழுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து அதே மாதிரி ஆப்போசிட் சைடாக கீழே இருந்து மேலே இதே மெத்தடில் இதே ப்ரொசீஜரில் போய்கிட்டே இருக்க வேண்டியது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு பண்ணினா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா சுருக்கு விழுந்த மாதிரி நீட்டாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்டிச் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. பின்னாடி டாட் மட்டும் தெரியும். இப்போ அது மாதிரி போட்டு முடித்து லாஸ்ட் எண்டிங்கில் வந்து எண்டு நாட்டு போட்டு முடித்தாச்சு. அதுக்கு எண்டு நாட்டு போடும்போது கீழே இருந்து நீடில் மேலே ப்ரிக் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம் நீடில் சுற்றி அந்த த்ரெட்டு போட்டுட்டு இழுத்து விட்டாச்சுன்னா அதில் ஒரு நாட்டு வந்துடும். இந்த ஹெம்மிங் ஸ்டிச் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளவுதான். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் சேம் இதே மாதிரி ஹாஃப் இன்ச்சுக்கு கரெக்டாக ஃபோல்டு பண்ணி அதில் ஒரு ப்ரெஸ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா விலகாமல் அந்த கிளாத் அப்படியே இருக்கும். மேலும் உங்களுக்கு கரெக்டாக நிற்கலை அப்படின்னா நீங்கள் வேணால் பின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான சைஸில் அது ஃபோல்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி பின் பண்ணாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய ஹெம்மிங் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கிளாத்து கரெக்டான ஃபோல்டிங் இல்லாமல் ஏனோ தானோன்னு தான் இருக்கும். கரெக்டாக இருக்காது. கரெக்டாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக நம்ம கையில் கிளாத்தை வந்து லாக் பண்ணி பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஹெம்மிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நாம் வந்து இந்த செகண்ட் ஹெம்மிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஸ்டிச்சில் வந்து லாக் விழுந்திருக்காது. இப்போ நாம் போட போகிற செகண்ட் ஹெம்மிங் ஸ்டிச்சில் வந்து லாக் விழுந்திருக்கும். இந்த ஸ்டிச்சில் வந்து லாக் விழுந்துட்டு அப்படின்னா நாம் வந்து இடையில ஒரு கட்டு கொடுத்தா கூட அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது ஃபுல்லாகவே அந்த த்ரெட்டு வந்து இழகி வராது. அதுதான் இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சு. ஃபுல்லாகவே நாம் லாக்கு கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு வந்து நாம் ஹெம்மிங் ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச்சு கேப்பு கொடுத்தோமா, இந்த செகண்ட் ஸ்டிச்சுக்கு வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு கேப் நமக்கு தெரிகிற மாதிரி லைன் இது பண்ணிக்கணும். இப்போ பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃபஸ்ட்டே நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் அந்த ஹெம்மிங் ஸ்டிச் போடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோல்டிங் நிற்கிறதுக்காக கீழே இருந்து நீடில் மேலே ப்ரிக் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள். நாம் ஹாஃப் இன்ச்சுக்கு கொடுத்த அதே மார்க்கிங்கில் நீடில் மேலே கீழேருந்து மேலே ப்ரிக் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து அந்த நீடிலுக்கு பேக் சைடாக கொடுத்துட்டு நான் பிடிச்சி இழுக்கிறேன். இப்போ த்ரெட்டை இழுக்கும்போது இதில் வந்து லாக்கு விழுந்துருச்சு.
நாம் ஃபஸ்ட்டு போட்ட ஹெம்மிங் ஸ்டிச்சில் லாக்கு விழலை. இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து லாக்கு விழுந்துருச்சு. நாம் ஃபஸ்ட்டு போட்ட ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஹெம்மிங் ஸ்டிச் வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸில் எல்லாம் இந்த ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா இந்த லாக் ஸ்டிச்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ஹாஃப் இன்ச் கேப்பில் கீழே இருந்து மேலே ப்ரிக் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நீடிலுக்கு பேக் சைடு கொடுத்து த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். கரெக்டாக நீங்கள் ஹாஃப் இன்ச் கேப்பில் நீங்கள் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். எல்லா ஹெம்மிங் ஸ்டிச்சிலையுமே பேக் சைடு வந்து ஒரு கரெக்டான டாட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரிக் பண்ணும்போது லைட்டாக பேக் சைடில் தெரிகிற மாதிரி ஒரு டாட்டு தெரிகிற மாதிரி தான் நீங்கள் ப்ரிக் பண்ணி மேலே எடுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி ஹாஃப் இன்ச் கேப்லேயே நீடில் கீழே இருந்து மேலே ப்ரிக் பண்ணிவிட்டு நீடிலுக்கு பேக் சைடில் த்ரெட்டு போட்டு த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்றேன். கரெக்டாக ஒரு லாக் விழுந்துருது. நாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டே அந்த த்ரெட்டை மேலே பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டுக்கு உள்பக்கமாக நாம் நீடில் பிடிச்சி இழுத்தா கூட அது வந்து ஈஸியாக அந்த லாக் ஸ்டிச்சை கொடுத்துக்கும். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். இதே மாதிரி கண்டினியூஸாக அந்த ஸ்டிச்சை போட்டுகிட்டே இருக்கணும். பார்த்துக்கோங்க. கீழே இருந்து மேலே நீடில் கொடுத்துட்டு த்ரெட்டை வந்து நீடிலுக்கு பேக் சைடு கொடுத்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கிறேன். கரெக்டாக ஒரு லாக் விழுந்துருது. இதையே கண்டினியூஸாக ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு எண்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்றேன். இந்த ஸ்டிச்செல்லாம் ஹெம்மிங் ஸ்டிச் பொதுவாகவே கொடுக்கும்போது நாம் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சுருக்கம் வர்ற மாதிரி நீட்டாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக அதே மாதிரி லாக் போட்டு அந்த ஹெம்மிங் ஸ்டிச்சை முடித்து எண்டிங் ஸ்டிச்சு கொடுத்தாச்சு. எண்டிங் ஸ்டிச்சும் சேம் அதே மாதிரி கீழே இருந்து மேலே கொடுத்துட்டு நம்ம ஒரு டைம் இங்கே த்ரெட்டை மேலே போட்டோம், அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு லாக் கொடுத்துடலாம். பார்த்தா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் செகண்ட் ஹெம்மிங் ஸ்டிச்சு முடிச்சாச்சு. தேர்டு வந்து நம்ம தேர்டு டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கும் சேம் இதே மாதிரி ஹாஃப் இன்ச் லெவலில் ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபோல்டிங் சரியாக நிற்கும். அதுக்காக தான் அந்த நாம் வந்து ஃபோல்டு பண்ணும்போது இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டாலே காட்டன் கிளாத்தில் பொதுவாக நிற்கும். அப்படி நமக்கு நிற்கலை அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட ஹெம்மிங் ஸ்டிச் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு சேம் கீழே இருந்து மேலே த்ரெட்டை கொடுத்துருங்க. நாம் ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அதே தான் 1/4 இன்ச் கேப்புக்கு கீழே இருந்து மேலேயும் இதே சேம் ப்ரொசீஜரில் தான் போடணும். பாருங்கள், கீழே இருந்து மேலே நீடில் ப்ரிக் பண்ணி த்ரெட்டு பிடிச்சி இழுக்கிறேன். கரெக்டாக சின்ன டாட் பேக் சைடில் வர்ற மாதிரி நம்ம போடணும் ஹெம்மிங் ஸ்டிச்சு. 1/4 இன்ச் கேப்புக்கு கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத்தை வந்து லெஃப்ட் ஹேண்டில் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க டைட்டாக. இந்த மாதிரி ஒரு 4 டைம் கீழே இருந்து மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை போட்டுறோம். போட்டதுக்கப்புறமா 5th ஸ்டிச் வந்து நல்லா கவனிங்க. இப்போ இந்த 4 ஸ்டிச்லையுமே லாக்கு விழலை, லாக்கு ஹெம்மிங்கில் விழவே இல்லை. இப்போ நாம் போட போகிற 5th ஸ்டிச்சில் வந்து லாக் போட்டு ஹெம்மிங் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாம் ஃபஸ்ட்டு போட்ட 4 ஸ்டிச்சுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு லாக் இல்லாத ஹெம்மிங் ஸ்டிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஹெம்மிங் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ஹெம்மிங் தான். சேம் 1/4 இன்ச் கேப்புக்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஸ்டிச்சை போட்டுடுறோம். லாக் இல்லாத ஹெம்மிங் ஸ்டிச் கரெக்டாக பின்னாடி டாட் வர்ற மாதிரி இருக்கணும். எல்லா ஹெம்மிங்குமே பின்னாடி டாட் வர்ற மாதிரி இருக்கும். சேம் இதே ப்ரொசீஜரில் தான் பண்ணணும். ஒரு 4 டைம் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சை போட்டுட்டு 5th டைமில்
செகண்ட் டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் போட்ட மாதிரியே போடணும். செகண்ட் டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் வந்து நீடில் வந்து கீழே இருந்து மேலே கொடுத்ததுக்கு அப்புறமா த்ரெட்டை வந்து நீடிலுக்கு பேக் சைடு கொடுத்து அதில் ஒரு லாக் போட்டு விட்டுடுறோம். இதுவும் ரொம்பவே ஈஸியான டைப் தான், ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஸ்டிச் வந்து நாம் லாக்கு போடாமலே கொடுக்குறனால அது வந்து ஈஸியாக ரொம்பவே டைம் எடுக்காது அந்த ஹெம்மிங் ஸ்டிச்சு. இப்போ ஒரு ஃபிஃப்த்து டைமில் வந்து நம்ம வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஹெம்மிங் கொடுத்து அதில் லாக்கு கொடுக்கும் போதும் இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சும் ஈஸியாக முடிஞ்சிடும். இதே ஃபோர்த்து டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் சேம் இதே டைப்பில் வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி கிளாத்தை ஒரு பின் பண்ணி எடுத்து வச்சுருக்க போகிறோம். பின் நீங்கள் உங்கள் நார்மலாக காட்டன் கிளாத்தில் வந்து பின் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டாலே அது கரெக்டாக ஃபிட்டிங்கில் நிற்கும். சம்டைம் கரெக்ட் ஃபிட்டிங்கில் இல்லை அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஃபோல்டிங் வந்து கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கே ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த ஃபோல்டு பண்ணும்போது சைடில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய துணியை கரெக்டாக உள்ளே தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபோல்டு பண்ணும்போது சைடில் மட்டும் கொஞ்சமாக வெளியே இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த கிளாத்து தான் கொஞ்சம் உள் பக்கமாக மடிச்சிட்டு நான் வந்து இந்த ஹெம்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் பொதுவாகவே இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு த்ரெட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டு தான் எடுக்கணும். நார்மலாக பெரிய ஊசி நீங்கள் அதாவது நீடிலோட ஹெட்டு வந்து அதாவது வாய்ப்பகுதி வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்கிற மாதிரியும் த்ரெட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டு போட்டு ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஹெம்மிங் ஸ்டிச்சில் எந்த ஹெம்மிங் ஸ்டிச்சாக இருந்தாலும் பேக் சைடு வந்து டாட்டு தெரிகிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு கரெக்டாக சின்ன டாட் மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து ஃபோர்த்து டைப் ஆஃப் ஹெம்மிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேம் கீழே இருந்து மேல் பக்கமாக நாம் நீடில் ப்ரிக் பண்ணிவிட்டு கரெக்டாக கவனிங்க. இது மாதிரி நாம் ஃபஸ்ட்டு நீடில் ப்ரிக் பண்ண சேம் அதே பிளேஸில் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு உள் பக்கமாக தான் த்ரெட்டு கொடுக்கணும். நாம் ப்ரிக் பண்ணக்கூடிய அதே பிளேஸில் ப்ரிக் பண்ணி அதுக்கு உள் பக்கமாக கொடுத்துட்டு சேம் வெளியே வந்த அதே த்ரெட்டு வந்த இடத்துலையே மறுபடியும் நீடில் கொடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நாம் நாட்டு போட்டு முடித்த அதே பிளேஸில் தான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய கரெக்டான கிளாத்தில் உள் பக்கமாக எடுக்க போகிறோம். நாம் ப்ரிக் பண்ணி எடுக்கக்கூடிய த்ரெட்டு வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் கிளாத்துக்குள்ளே இருக்கணும். சம்டைம்ஸ் இது மாதிரி ப்ரிக் பண்ணும்போது நீடில் த்ரெட்டு வந்து வெளி பக்கமாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எகெயின் எடுத்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே இந்த டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு த்ரெட்டு எப்போவுமே அந்த ஃபோல்டிங் கிளாத்துக்கு உள் பக்கமாக தான் இருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் பக்கமும் பேக் சைடும் உங்களுக்கு வெறும் டாட் மட்டும்தான் தெரியும். இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சில் சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். நாம் வந்து நீடில் ப்ரிக் பண்ணி நாட்டு போடக்கூடிய அதே பிளேஸில் தான் நாம் செகண்ட் டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் கொடுத்தத மாதிரியே தான் நாட்டு போடுறோம். இப்போ நாட்டு போட்டு பார்த்திங்கன்னா தெரியுது, பேக் சைட்லேயும் டாட் தான் தெரியும், ஃப்ரண்ட் சைட்லேயும் டாட் தான் தெரியும். சேம் இதே ப்ரொசீஜரில் தான் இந்த ஃபோர்த்து டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் கொண்டு போகிறோம். நாம் நாட்டு போட்ட அதே பிளேஸில் தான் நீடில் ப்ரிக் பண்ணி ஃபோல்டிங்க்கு உள் பக்கமாக அந்த த்ரெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எகெயின் அந்த த்ரெட்டு வெளியே வரும் இல்லையா, அந்த த்ரெட்டு வெளியே வரக்கூடிய அதே பிளேஸில் தான் நீடில் ப்ரிக் பண்ணி எகெயின் வெளியே எடுக்கிறோம். சேம் இதே ப்ரொசீஜர் தான், இதே மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம். நீடில் வந்து கீழே இருந்து மேலே ப்ரிக் பண்ணிவிட்டு த்ரெட்டு நீடிலுக்கு பேக் சைடாக போட்டு த்ரெட்டு பிடிச்சி இழுக்கிறோம். அதில் ஒரு டாட் வருது. இது சேம் இதே டாட் மாதிரி பேக் சைட்லேயும் தெரியும், ஃப்ரண்ட் சைட்லேயும் தெரியும். த்ரெட்டு வெளிப்பக்கமாக தெரியுது, நம்ம ப்ரிக் பண்ணி ஃபோல்டிங்க்கு உள்ளே இருக்கக்கூடிய த்ரெட்டு சம்டைம்ஸ் வெளியே தெரியுது அப்படின்னா நாம் எகெயின் அந்த ஸ்டிச்சை எடுத்துட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், சேம் இதே மாதிரி தான் போடணும்.
அதே ப்ரிக் பண்ணி வெளியே வந்து நம்ம நாட் போட்ட எடுத்த அதே இடத்துல தான் எகெயின் அந்த நீடில் ப்ரிக் பண்ணி ஃபோல்டு கிளாத்துக்கு உள்ளே தான் அந்த த்ரெட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு எகெயின் அந்த த்ரெட் வந்து அதே பிளேஸில் நாம் வந்து ப்ரிக் பண்ணி அதில் ஒரு நாட் போடுறோம். இது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் டாட் மாதிரி தான் தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்து காமிச்சிருக்கேன். ரொம்பவே நீட்டாக தெரிகிற மாதிரி தான் இந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு ஹெம்மிங் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் கீழே இருந்து மேல் பக்கமாக நீடில் ப்ரிக் பண்ணி த்ரெட்டு நீடிலுக்கு பேக் சைடு கொடுத்து த்ரெட்டு பிடிச்சி இழுக்கணும். நம்ம ப்ரிக் பண்ணக்கூடிய அந்த நாட்டுக்குள்ளே ப்ரிக் பண்ணக்கூடிய த்ரெட்டு வந்து வெளியே தெரியக்கூடாது. இதுதான் பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் சேம் டாட் மெத்தட்லேயே தான் இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு முதல் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி